நம்ம நெருப்பிலிருந்து பிறந்தவங்க நமக்கு ஒரு புராணம் இருக்குன்றப்போ அந்த புராணத்தின் அடிப்படையில் அப்போ சனாதனத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. சில பேர் ஷர்மா, சில பேர் வர்மா, சில பேர் பூபதி, சில பேர் தாசன் அப்படின்ற மாதிரியான இந்த 4 வர்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் வந்துட்டு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இடஒதுக்கீடு சமதர்மம் எல்லாருக்கும் எல்லான்ற மாதிரியான அம்பேத்கர் மாதிரியான கோட்டில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இது ரொம்பவே தவறு. இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதே வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சமுதாய இயக்க தலைவர்கள் சொன்னால் அவங்களுக்காக பின்னாடியே போகிற மாதிரியான விஷயங்கள் இப்போ இல்லை. ஏன்னா அப்படி இல்லைன்னா இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு பாமகவுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ஒரு 10 மாவட்டங்களில் ஒரு 80லேருந்து 75 இடங்கள், அந்த இடங்கள் முழுக்க பாமக வெற்றி பெற்றிருக்கணும்ல. நீங்கள் 5 இடங்கள் தானே வெற்றி பெறுறீங்க. ஏன் அவரே கூட தோல்வியை தழுவி இருக்கிறார்ல, சௌமியாவும் தோல்வியை தழுவி இருக்கிறாங்களே. அப்போது அந்த வன்னிய சமுதாயத்தினரை வந்துட்டு பகுத்தறிகிறாங்க. எதை நம்ம எடுத்துக்கணும், எதை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் அவங்ககிட்ட இருக்குது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் மேம்படுத்தணும் அறிவியல் பூர்வமாக.